Alright. 2.6 மொத முடிச்சுட்டு அப்புறம் லத்தியான்லாம் பக்கத்து வரலாம். ஓகே, makanan kesehatan. makanan kesehatanனா என்ன அர்த்தம்னா நம்ம ஹெல்த்தை பாதுகாக்கக்கூடிய சாப்பாடு. makanan kesehatan merupakan bahan makanan semula jadi yang terkandung dalam gizi normal. gizi normalனா normal diet. giziனா diet எழுதிக்கிங்க. giziனா diet. yang mengekalkan kesihatan dan tidak mempunyai bahan kimia. ஓகே, இதோட கீவேர்ட் பார்த்தீங்கன்னா இயற்கை பொருளாக இருக்கணும், bahan makanan semula jadi, அது வந்து நார்மல் டயட்ல இருக்கணும். yang terkandung dalam gizi normal, yang mengekalkan kesehatan, tidak mempunyai bahan kimia. எந்த ஒரு கெமிக்கலும் இருக்கக்கூடாது, ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணக்கூடியதாக இருக்கணும், நார்மலான டயட்லயும் இருக்கணும், இயற்கை பொருளாக இருக்கணும். இவ்வளோ கேரக்டரிஸ்டிக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு makanan kesehatan. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மீன் துண்டு இயற்கை மீனை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. கோழினா வந்து சம்டைம்ஸ் ஹார்மோன் ஊசிலாம் போட்டு, இப்போ இருக்கிற கோழி எல்லாமே பாருங்க, கோழியை வந்து ஜூம் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும். ஒரு மாமா கடைக்கு போனீங்கன்னா அது கோழியா இல்லை கோழி ஹாஃப் சிக்கன் தான் இருக்கும், அது ஃபுல் சிக்கன் மாதிரி இருக்கும். அதெல்லாம் கோழியாவே என்னன்னு தெரியல நம்மளுக்கு. கீரை வகைகள், எண்ணெய், அவகாடோ, யூ கேன் சீ ரைட், ப்ளூபெர்ரி, டொமேட்டோ, ப்ரோக்கோலி, பழங்கள், காய்கறிகள், பூண்டு, இதெல்லாம் வந்து நம்மளோட கசியாத்தான மெயின்டைன் பண்ணக்கூடிய பொருட்கள். அந்தரா இஷ்யூ, இப்போ இந்த மசாலா கசியாத்தான என்ன இஷ்யூனா, ஒரு சில இஷ்யூலாம் இருக்கு. அதாவது இஷ்யூனா மசாலா இல்லாட்டியும் ஏதாவது ஒரு கான்செப்ட். boleh dapatan makanan kesehatan எல்லா இடத்துலையும் கிடைக்குமா, அது ஒரு பிரச்சனை. இப்போ நீ வந்து உன்னை சுற்றி டெசர்ட் ஏரியா, டெசர்ட்ல போயிட்டு நீ மீன் வந்து பிடிக்கிறது கஷ்டமா இருக்கும், மீன் கிடைக்காது அந்த மாதிரி இடத்துல. அந்த மாதிரி பொறுத்து இருக்கு, எல்லா இடத்துலையும் எல்லாமே கிடைப்பா. நம்ம நாட்டில் அவகாடோலாம் கிடைக்குது, நட்டு வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. கிடைக்குமா? கிடைக்கும், நட்டு வைக்க முடியுமான்னு கேட்குறேன். இப்போ ஆரஞ்சு பழமும் தான் கிடைக்குது, ஆரஞ்சு பழம் நட்டு வைக்க முடியாது. சாத்துக்குடி வேற, ஆரஞ்சு வேற. அப்புறம் அந்த ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெரி அடா, கேமரா இல்லைன்னு அடா. ஓகே, சிலது நம்மளுக்கு மேம்பம் கிடைக்காது, வெளியூர்லேருந்து தான் எடுப்போம். harga makanan kesehatan yang tinggi, லைக் அவகாடோலாம் போய் பாருங்க எவ்வளோ வரும் ஒரு பழம். 4 வெள்ளி சொல்லிடுவான், 4 5 வெள்ளி சொல்லிடுவான் ஒரு பழம். தெரியுமா அது? ஒரு பழம் 6 வெள்ளி கிட்ட வருது. அப்ப அது மஹால்டா, மஹால் gila. Oke, kaedah pemprosesan dan bahan kimia yang digunakan dalam pemprosesan makanan, அதெல்லாம் வந்து கொஞ்சம் இது makanan harga yang tinggi, அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ரெண்டாவது வந்து அது எப்படி ப்ராசஸ் பண்றாங்க. மீன் ஆரோக்கியமானதுதான், அதை வந்து தொக்கு போட்டு ஒரு மாதிரி ஜெருவ மாதிரி பண்றாங்க, அதெல்லாம் இருக்குல்ல. ஓகே, bahan kimia yang digunakan dalam pemprosesan makanan, அதை ப்ராசஸ் பண்ணும்போது என்ன bahan makanan ஆகுது. இப்போ சோயா நல்லது தான், அப்போ அந்த சோயா மீன் மாதிரி கொண்டு வராங்களா, சோயா மீன், வெஜிடேரியன் ஃபிஷ், அதில் என்னென்ன bahan kimia போடுறாங்களோ அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே, இப்போ ப்ரோக்கோலி நல்லது தான், அந்த ப்ரோக்கோலியை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பூச்சி மருந்து அடிப்பாங்க, அதெல்லாம் செய்வாங்களே. ஓகே, இது makanan kesehatan. புரிஞ்சா? இயற்கையிலே நம்ம சாப்பிடக்கூடியது. அப்போ இந்த மாதிரி இயற்கையிலே சாப்பிடக்கூடிய விஷயத்துல என்னன்னா, கரெக்டாக எவ்வளோ நியூட்ரியன்ஸ், கரெக்டாக எவ்வளோ விஷயம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அதே சப்ளிமெண்ட்னா கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹியர் ஐ ஹேவ் a supplement here. ஓகே, நம்ம கிளாஸ்க்காகவே நான் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு போய்லாம் சொல்ல மாட்டேன், நான் சும்மா ஆர்டர் பண்ணேன், கரெக்டாக நீங்கள் நம்மளுக்கு படிக்கிறோம். ஸோ இதான் சப்ளிமெண்ட்ஸ். ஓகே, இது வந்து என்னன்னா அஸ்வகண்டா. அஸ்வகண்டா வந்து என்னன்னா, இப்போ நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாகவே தான் இருக்கேன், அதனால என்னை நான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அதனால ரீஸ்டா தூக்கம் வர்றதுக்காக இதை நான் வாங்கியிருக்கேன். நீ வச்சிருக்கியா? பவுடர். இது ரொம்ப, இது வந்து அஸ்வகண்டா வந்து ரிலாக்ஸ் பண்றது. பரவாயில்ல, பால்ல இது என்னோட வந்து கம்மிஸ், நான் ஒன்றும் பிரிக்கவே இல்லை, என்னோட வந்து கம்மிஸ். அப்போ கம்மிஸ்னா எல்லாரும் மாட்டு கொழுப்புவாங்க, இது மாட்டு கொழுப்புலாம் இல்லை, வீகன், குளுட்டன் ஃப்ரீ, பிளான் பேஸ்லாம் வாங்கினேன். பாப்பா அப்புறமா தான் சாப்பிட வரோம், தூக்கம் வருதா இல்லையான்னு தெரில. இந்த மாதிரி சப்ளிமெண்ட்லாம் என்ன விஷயம்னா, அந்த விஷயத்த தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க, அந்த சாப்பாட்டில் இருக்கிற அந்த சத்தை தனியாக எடுத்து ஒரு மாத்திரைக்குள்ளார அடைப்பாங்க, அதான் சப்ளிமெண்ட்.
மாத்திரையா இருக்கலாம், பவுடரா இருக்கலாம், ஒரு ஜூஸா இருக்கலாம், anything. Suplemen kesehatan merupakan bahan nutrien yang diambil dalam bentuk kapsul, pil, cecair, dan serbuk dalam dos yang tertentu. ஓகே, அப்படி பார்த்தா நம்மளோட புரோட்டீன் ஷேக் இருக்க, பாடி பில்டர்ஸ்லாம் பாய்க்கிறாங்களா புரோட்டீன் ஷேக், அது கூட ஒரு சப்ளிமெண்ட் கசியாத்தான் தான். நான் உங்களுக்கு காட்டின வைட்டமின் சி சப்ளிமெண்ட் கசியாத்தான் தான். Oke, bahan nutrien seperti mineral, vitamin, karbohidrat, dan pelawas yang terdapat dalam suplemen kesehatan biasanya dalam kuantiti yang kecil, tetapi berkepekatan tinggi. அதாவது இந்த மினரல் வைட்டமின்ஸ்லாம் நம்ம கேப்சூல் மூலமா எடுத்தோம்னா சின்னதாக தானே இருக்கு கேப்சூல், ஆனால் செம்ம பேக்காக இருக்கும். ஆரஞ்சு பழத்தில் மொத்தம் ஒரு 5-6 ஆரஞ்சு பழம் எடுத்தா தான் ஒரு கேப்சூலுக்கு சமமாகும். அந்த மாதிரி வச்சுக்கிங்க. அப்போ கேப்சூல் லாகி பகோஸ் தான் இல்லைன்னு இல்லை, ஆனால் அது இயற்கை வடிவத்தில் இல்லை, கொஞ்சம் பயமாகவும் தான் இருக்கும். ரைட்டா, எப்பவுமே இயற்கை வடிவத்திலேயே சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவேன். சில சமயம் சப்ளிமெண்ட் எஸ் வினிட் அவசரமாக இப்போ எனக்கு தேவைப்படுதுன்னா சப்ளிமெண்ட்ல தான் எடுக்கணும். அதுக்குன்னா 5 பழத்தை நான் சாப்பிட முடியாது, ஆரஞ்சு பழத்தை சளி பிடிச்சிக்கும். Antara isu yang berkaitan dengan suplemen kesehatan. சப்ளிமெண்ட்ல என்னென்ன இஷ்யூ இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டான டோஸ் எடுக்கிறோமா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. சப்ளிமெண்ட் வந்து டாக்டர்ஸ் வந்து நார்மலா வந்து என்டோஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வந்து நீ இப்போ இந்த நோய்க்கு வந்துட்டீங்கன்னா இந்த மருந்து சாப்பிடு. சப்ளிமெண்ட் வந்து அவங்க சில டாக்டர் என்டோஸ் பண்ணுவாங்க, சில டாக்டர் என்டோஸ் பண்ண மாட்டாங்க. டாக்டரே என்டோஸ் பண்றாங்கன்னா அவங்க மாதிரி பாய்ச்சிருக்கணும், இல்லை நிறைய பேஷண்ட் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கணும், அப்புறம் தான் வந்து அதை சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு பேஷண்ட் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி டோஸ் எடுக்கணுமா எடுக்க கூடாதான் எனக்கு தெரியும். இப்போ எனக்கும் தெரியல, நம்ம அதை ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்பேன், வேலை செய்யலைன்னா 2 எடுக்கணும். அந்த மாதிரி டோஸ் நம்மளுக்கு தெரியாது. அப்போ டோஸ் கூட ஆயிடுச்சுன்னா அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா, இல்லை குறவாயிடுச்சுன்னா அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா, விட்டுட்டா அதுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா, நிறைய இஷ்யூஸ் இருக்கு. Oleh sebab keperluan badan seseorang individu berubah-ubah, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தேவையில்லாதனால dos pengambilan suplemen kesehatan sukar ditentukan dengan tepat. Hasilnya, pengambilan suplemen kesehatan yang berkurang atau berlebihan sering berlaku dan menyebabkan kesan buruk kepada pengguna kerana side effect. ஓகே, எங்க பெரியமாக்கு அப்படித்தான், தாமிரான் இருக்கும் ஒரு ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, நல்லது அது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்து அவங்களோட தைராய்டு மாதிரி வந்துருச்சு இந்த இடத்துல. இன்ன வரைக்கும் அவங்களுக்கு அந்த இஃபெக்ட் இருக்கும், அது ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி செஞ்சாங்க. அவங்களோட தைராய்டு கிளாண்ட் வந்து பாதிச்சிருச்சு, அப்போ காய்த்தர் மாதிரி வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ பார்த்துக்கிங்க, இந்த நீங்கள் யோசிச்சு பாருங்க, சம்டைம்ஸ் சரியான முட்டாள் மாதிரி நம்ம நடந்துப்போம். எல்லாரும் சொல்கிறேன், எனக்கு கோபம் வரும், ஏன் சொல்லுங்க, நான் ஏற்கனவே சொன்னது தான். ஒரு மாவு பால் இருக்கும், அந்த மாவு பாலில் கிட்னி ப்ராப்ளம் சரி பண்ணியிருந்தான், ஹார்ட் அட்டாக் சரி பண்ணியிருந்தான், கேன்சர் எதுக்குதான், மூஞ்சில பிம்பிள்ஸ் கூட வராதான். சம்மந்தம் இருக்கா எங்கேயாவது? ஒரு பால் மாவால இது நாளையும் செய்ய முடியுதுன்னா எல்லாரும் அதுதானே எடுப்பாங்க. ஒரு விஷயம் ஒரு இடத்த மட்டும் தான் போய் டார்கெட் பண்றதுக்கு விஷயம் தான் மருந்து. கிட்னி ஹார்ட் எல்லாம் ஒரே டைம்ல வந்து டார்கெட் பண்ணுதுன்னா அது என்னடா அமிர்தமா? அப்படின்னா யாருக்கும் சாவு வராத. சம்டைம்ஸ் மக்கள் யோசிக்க மாட்டாங்க. சில பேர் வந்து ஒரு சுழுவார் இருக்கு, அந்த சுழுவார் போட்டாக்கா வந்து எலும்பாயிருவாங்களாம். மூளை இருக்கு தானே, சுழுவார் வந்து 678 வெள்ளி எங்க வீட்லயே விற்க பார்த்தாங்க, முடிச்சு ஏசின்னு ஏசி விட்டேன். நம்மளுக்கு சம்டைம்ஸ் மூளை இருக்கு தானே, யோசிக்கணும். நம்ம ஏமாத்துறவன ஏசுறதை விட ஏமாறுறான் பத்தி அவனை ஏசணும். படிச்சிருந்தோம் ஏன் அப்படி முட்டாளா இருக்குன்ட்டு. ஆமாவா இல்லையா? யோசிங்க. எப்பவுமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சுன்னா 99% அது ஒரு கெடுதியான ஒரு பொருள், ஒண்ணுமே உதவாத ஒரு பொருளா தான் இருக்கும்னு ஒரு ஹைப்போதிசிஸ் வச்சுக்கிங்க. அந்த மாதிரி பொருளுக்கு தான் வந்து பயங்கரமா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பானுங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் குறவா இருக்கிறது, இல்லாட்டி அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம இருக்கும் பாத்தீங்களா, அது இன்னும் நல்லா வேலை செய்யற மாதிரி இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நிறைய விஷயத்துல அப்படிதான் இருக்கும். ஏதோ ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்றாங்களோ அதெல்லாம் பக்கா பொய் இருக்கும். அங்க ஒண்ணுமே வேலை நடக்கல, அதனாலதான் இருக்கிற காசு எல்லாத்தையும் எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்ல போடுறான். அது தெரியல அவனுக்கு, முடிஞ்சு. எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் நான் சொல்லல, முக்காவாசி நான் சொன்னது 90% நான் அடிச்சு சொல்ல முடியும். நிறைய பேரை நான் காப்பாத்தி இருக்கேன். சரி, dasar keselamatan makan kebangsaan. ஓகே, dasar keselamatan makanan kebangsaan வந்து இருக்கு. இது வந்து dikuatkuasakan oleh யாரு? Bahagian Keselamatan Kualiti Makanan Kementerian Kesihatan Malaysia. Kementerian Kesihatan Malaysia கீழே இருக்கிற
ஃபுட் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட், அவங்களுக்கு கீழே ஒரு டாசார்னா கொள்கை. ஓகேயா? இந்த டாசார் எதுக்குன்னு பார்த்துக்கிங்க. இது நான் கேட்பேன் ரொம்ப. Dasar ini bertujuan untuk melindungi orang awam daripada risiko pengambilan makanan dan minuman yang mengancam kesehatan. Oke? Dan makanan kesehatan dan suplemen kesehatan tiruan வேற இருக்கு. புரியுதா? 2 விஷயம். ஒண்ணு வந்து உதவாத பொருளை ஒண்ணு போட்டு அது சரி செய்தோ இல்லையோ வேற ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுரும். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த தாமிரா எங்க பெரியமாக்கு நடந்த கேஸ் சொன்னல, அது 1வது கேஸ். 2வது வந்து மக்கானன் கசியாத்தான் அண்ட் சப்ளிமெண்ட் கசியாத்தான் தீர்வான். இது வந்து இப்ப லெட்ஸே வந்து நிறைய இருக்கு. இப்போ ஒரு ப்ராடக்ட் நல்லா ஓடிடுச்சுன்னா அதோட தீர்வான் கண்டிப்பா இருக்கும். நீங்க பாருங்க இந்த சுபம்ல இருக்க 90% ஆஃப் த ப்ராடக்ட் தீர்வான். 90% ஆஃப் த ப்ராடக்ட் தீர்வான். சாமி எண்ணெய் விற்கிறாங்க. சாமி எண்ணெயில எப்படி வேர் வரும்? வேர்ல இருந்து எங்க எண்ணெய் வருமா? நம்மளுக்கு அதான் அப்படி இருந்தா சாமி எண்ணெயா? மின்யா மாசாவை எடுத்து அந்த போத்தலுக்குள்ளார போட்டுட்டு வேற போட்டுட்டா சாமி எண்ணெய். அதுக்கு நான் 2 வெள்ளி கொடுத்து அந்த சாமி அந்த இந்த பாக்கெட் வாங்கிடுவேன். இதுல வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளவு அடிக்கிறானுங்க? 2.5 வெள்ளி அடிக்கிறாங்களா? சாரியா, த்ரிஷா நினைச்சுப்பா. இல்ல நான் ஒன்னும் இன்டென்ட் பண்ணி சொல்லல, நான் சுபம்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். யூ டோன்ட் கெட் இதா 250 எவ்வளவு வந்துருச்சு? 2 மடங்கு 200% லாபம் பாக்குறாங்களா? யாருமே வந்து அந்த பொருளுக்கான வேலையை இப்ப விக்கிறது இல்ல. ஒண்ணு அந்த பொருள் ஒண்ணுமே வேலை செய்யாது, ஆனா மார்க்கெட்டிங் மூலமா ஆஹா ஓஹோன்னிருவாங்க. 2வது தீர்வான். இப்படிதான். புரியுதா உங்களுக்கு? ஓகே. சோ அது வந்து சப்ளிமெண்ட்ல நடக்குதுன்னா நீங்க பாத்துக்கீங்க என்ன மாதிரி இருக்கும். இப்போ நீங்க ஃபேமஸான சப்ளிமெண்ட் நைட்ரோட புரோட்டீன் வச்சுக்கீங்க. நைட்ரோ புரோட்டீன் எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதுல நிறைய இருக்கு தீர்வான். அப்ப இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு இந்த டாசார் தேவை. அதனால இந்த டாசார் வந்து அது மட்டும் இல்ல, menggalakkan perdagangan makanan tempatan dan global. இந்த ப்ராடக்ட்டை வந்து உள்நாட்டிலையும் வெளிநாட்டுக்கு கொண்டு போறதும் இந்த டாசார் மூலமா தான் கொண்டு போக முடியும். அப்ப அந்த டாசார் கீழே அந்த டாசாரை செயல்படுத்துறதுக்கு நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்குறோம். Pihak Berkuasa Kawalan Dada. Oke, Pihak Berkuasa Kawalan Dada diamanakan untuk mendaftarkan dan memantau suplemen kesehatan dan ubat tradisional sebelum dipasarkan. So நீ எந்த ஒரு மூலிகை எது செஞ்சாலும் இந்த பிபிகேடியில போயிட்டு நீ போயிட்டு மொதல் அனுப்பணும். அதுலயும் இப்ப காசை கொடுத்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறானுங்க. ஸோ நீங்க கேட்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அப்பயும் நம்ப மாட்டேன். பார்க்கணும், அதோட விஷயத்த பார்க்கணும். நான் இவ்வளவு சொல்றேன்னா இந்த சப்ளிமெண்ட் நான் வாங்கியிருக்கேன்னா அதை மீறி நான் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருப்பேன் நீங்க யோசிங்க. உடனே யோசிப்பீங்க நீங்க மட்டும் வாங்கியிருக்கீங்கன்ட்டு. இதுக்கு பின்னாடி நான் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகே, நான் ஒரு விஷயத்த லேஸ்ல வாங்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த அஸ்வகண்டா என்ன அது பியோர் ஃபார்ம் எடுத்து நான் வாங்க முயற்சி பண்ணுவேன். பட் இது நம்ம வேலையை கொஞ்சம் ஈஸியா முடிச்சிருக்கிறதுனால இதை நான் எடுத்திருக்கேன். பார்ப்போம், வேலை செஞ்சிச்சுன்னா நான் வெற்றி பெற்றுட்டேன், இல்லைன்னா தோல்வியில ஒரு லிஸ்ட். இது யூஎஸ்டி கணக்கு. இது 20 யூஎஸ்டி ஒன்று. அப்போ 80 வெள்ளி கிட்ட வரலாம். ஒன்று 80 வெள்ளி கிட்ட வரலாம்னு நினைக்கிறேன். 20 யூஎஸ்டி தான் கட்டின மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் செக் பண்ணணும்டா, மறந்துட்டேன். இது ஒன்று வாங்கணும், இன்னும் ஒரு சப்ளிமெண்ட் இருக்கு, அது வாங்கணும். எனக்கு தூக்கம் வர தான் மெயினா இது பண்றேன். ஏன்னா எனக்கு இன்சோம்னியா வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு வர வர. ஓகே ரைட். அப்ப இந்த பிபிகேடி வந்து இவனுங்க தான் வந்து என்ன பண்ணுவானுங்க, டஃப்தார்கான் நம்ம மந்தாவை சொல்லியிருக்கேன் நான். டஃப்தார் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கு, ஓகே பாஸ் பண்ணி விட்டுருவாங்க மார்க்கெட் பண்ணலான்ட்டு. அப்புறம் அதுல வந்து pelekat dengan label code QR yang akan dilekat pada botol atau kotak suplemen kesehatan dan ubat tradisional telah diluluskan di bawah gambar பாருங்க இந்த மாதிரி இருக்கும். KKM approved QR code, nampakda? இந்த மாதிரி இருந்தா ஒரிஜினல் lah. Selain wujudnya label dan code QR, penekanan juga perlu diberi terhadap usaha meningkatkan kesedaran awam melalui pendidikan kepenggunaan. So PBKD வந்து மொத்தம் 3 விஷயம் செய்றாங்க. ஒன்னு வந்து mendaftarkan dan memantau suplemen kesehatan dan ubat tradisional sebelum dipasarkan. ஒன்னாவது. ரெண்டாவது வந்து அவங்க என்ன செய்றாங்க, pelekat dengan label kod QR akan dilekatkan pada botol dan kotak suplemen kesehatan
dan ubat tradisional yang telah diluluskan dan didaftarkan. Stiker ஒட்டுவாங்க. மூணாவது வந்து educate the மக்கள், meningkatkan kesedaran awam melalui pendidikan kepenggunaan. அதாவது இப்ப அவங்க செய்யற வேலையை நான் காசு இல்லாம இப்ப உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா தானே, உங்க எல்லாருக்கும் நான் விழிப்புணர்வு கொடுத்தேன் தானே. ஓகே. Iklan dan kaedah pemasaran tentang mutu makanan kesihatan dan suplemen makanan sering mengelirukan dan menyukarkan pengguna. ஆமா தானே, நான் இப்பதானே சொன்னேன். அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் வச்சு வச்சு என்ன பண்ணுவானுங்க, ஏமாத்துவானுங்க. ஃபுல் ஏமாத்துற வேலை இங்கதான் நடக்கும். ஒண்ணுமே இருக்காது அந்த ப்ராடக்ட்ல. இதுல இதை கலந்துருக்கும், அதை கலந்துருக்கும், அதை கலந்துருக்கும்னு சொல்லுவானுங்க. நல்ல வேலை அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, இஃபெக்ட் தராத மாதிரி செஞ்சிருவானுங்க. சில பேர் வந்து இஃபெக்ட் தர்ற மாதிரி செஞ்சுட்டான்னா, இப்ப நம்ம காசு கட்டி வாங்குறோம், நம்மளுக்கு இஃபெக்ட் இல்லாம இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லையே. ஆனா அது இப்ப சாதாரண இப்ப நான் பாருங்க, இங்க இல்ல என்கிட்ட, அங்க வச்சிருக்கேன் ஒரு கால்கேட்டை 25 வெள்ளி கொடுத்து வாங்கியிருக்கேன். ஏன்னா என்னோட ஸ்பெசிபிக் கம் வந்து என்னோட அப்பப்போ ரத்தம் வந்துடும்ல எனக்கு, அதுக்காக நான் வாங்கினேன் இப்பதான். ஸோ அது எப்படி வேலை செய்யும்னு தெரில, இதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஆனா அது வச்சு தேய்ச்சக்கடியே பல்லு வெள்ளையாயிரும்னு சொன்னா பல்லு மஞ்சள் ஆகுது அதை வச்சு தேய்ச்சாக்கா. சக்கோல் அது வந்து கறிக்கட்டையோட. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய இக்லான் பார்த்து நான் ஒரு வேலை ஏமாந்துட்டேன்னா இல்லையான்னு தெரில, பார்க்கலாம். இல்லை ஏமாற மாட்டேன், நான் எல்லாத்தையும் பிடிச்சி ஆராய்வேன். சில சமயம் அதுவா வந்து சேரும், கரெக்டான விஷயம் கரெக்டான நேரத்தில் கரெக்டாக எல்லாருக்கும் வந்து சேரும். பார்ப்போம். Okey, iklan yang mengelirukan. 2. Bagi melindungi kebajikan. Okey, totally consumer protect பண்றதுக்காகவே, அது மட்டும் இல்லாம mengawal mutu makanan. இது ரெண்டு செய்யறதுக்காக 2 ஆக்ட் வந்து அவங்க பாஸ் பண்ணிருக்காங்க. Akta Makanan 1983, Peraturan Makanan 1985. ஓகேயா? பை. Akta Makanan 1983. ரெண்டு ரூல்ஸ் இருக்கு. Akta Makanan 1983 பாருங்க. Merupakan undang-undang Malaysia yang dikuatkuasakan oleh kerajaan untuk melindungi orang ramai terhadap bahaya dari segi kesihatan dan penipuan berkaitan dengan penyediaan, penjualan dan penggunaan makanan serta mengenai perkara yang berkaitan dengannya. ஒரு ஹெல்த்துக்கு ஆபத்தா இருக்கிற பொருளையும் அதை ப்ரிப்பேர் பண்றது, விற்கிறது, இல்லாட்டியும் அதை பாய்க்கிறது, இது எல்லாமே Akta Makanan கீழே வரும். Mana-mana pihak yang menjual makanan beracun atau merosakkan kesihatan pengguna akan didenda atau dipenjarakan atau kedua-dua sekalinya jika kesalahannya disabitkan oleh mahkamah. ஆபத்தான பொருளை விற்கிறது தடுக்கிறது தான் 1983ஓட இது இருக்கு. Peraturan Makanan இது லா, அந்த லாக்கு கீழே இருக்கிற ரூல்ஸ் அதுக்கு கீழே தான் இருக்கு. Peraturan Makanan 1985 ialah undang-undang yang digubal di bawah Akta 1983. ஓகே. இதுல வந்து என்ன இருக்குன்னா, ஒரு லேபிள்ல எப்படி எப்படிலாம் இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு மாதிரி செய்யறாங்க பார்ப்போம். Dikuatkuasakan oleh KKM dan pihak berkuasa tempatan bagi membantu orang ramai memperoleh makanan yang selamat, berkualiti, bersih, bebas daripada sebarang bahan pencemar yang beracun. Sebagai contoh, ikut Peraturan 1985, kita kena ada label-label ini dalam sesuatu makanan. பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், செனாராய் ராமுவான் எதை வச்சு ஒரு ஃபுட்டை தயாரிக்கிறாங்க கண்டிப்பா இருக்கணும். முக்கியமானது நான் மத போறேன். 2வது tarik luput, paling penting, இந்த சைடுல இருக்கு. Penandaan tarik, pastikan bahawa makanan yang dipilih tidak melepasi tarik luput. 3வது உன்னோட மக்கானனோட பேரு, nama sebutan sebenar makanan, nama yang jelas, tepat dan tidak mengelirukan. இப்படி சொல்றானுங்க, ஆனா உண்மையாவே அப்படி இருக்கா? பால் எடுத்து பாரு, low fat milk, full cream milk, high calcium milk, high protein milk, எல்லாம் மில்க் தானடா, மில்க்னு போட வேண்டியதானே? அதானே, எல்லாமே மில்கா? இல்ல, ஃபுல் கிரீம் மில்க் இருக்கா, அதுதான் மாட்டு பால்ல இருந்து எடுக்குது. லோ ஃபேட் மில்க் அதெல்லாம் இருக்கா, அதெல்லாம் பால் மாதிரி இருக்கிற சப்ஸ்டன்ஸ். புரியுதா? வித்தியாசம் இருக்கு. பால் குடத்துக்கு போயிட்டு எடுத்து சாமிக்கெல்லாம் ஊற்றி, சாமிக்கு வந்து பால் மாதிரி இருக்கிற சப்ஸ்டன்ஸ் ஊத்துறீங்களா இல்ல பாலை ஊத்துறீங்களான்னு உங்களுக்கே தெரியாது.
உங்க தீர்வான்ல கடவுளையும் சேர்த்துட்டீங்க. சரி, எனிவே கடவுள் எல்லாத்தையும் ஏத்துப்பாரு தான். ஓகே, என்கிட்ட சொன்னாரா? சொல்லுவாரு. ஓகே, 4வது குவான்டிட்டி ரொம்ப முக்கியம். குவான்டிட்டி வந்து பிராட் வடிவத்திலையும் இருக்கலாம். எவ்வளோ இப்போ ஒரு எது வாங்கினாலுமே கிராம், இத்தனை எம்எல் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க, ரைட்டா இல்லையா? அப்புறம் இத ப்ரொடக்ஷன் பண்ற கம்பெனியோட பேரு, nama dan alamat pengilang. ஓகே, வேற என்ன இருக்கு முக்கியமானா இந்த 5 தான் ரொம்ப முக்கியமானதுல. மற்றதெல்லாம் வந்து புதுசா இந்த வருஷம் சிலபஸ்ல ஆட் பண்ணுது. அரஹான் penyimpanan, எப்படி இதை வைக்கணும்? கோல்டான பிளேஸ்ல வைங்க, காஞ்சி போன பிளேஸ்ல வைக்கணும். ரொட்டியெல்லாம் ஈரமான பிளேஸ்ல வச்சீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஒட்டிக்கும். சூ பண்ணுமா? பண்ணுமா? ஒரு லாயர் பாரு. ஓகே, செக் பண்ணிக்கோ, போட்டிருக்கோம். நீ ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டே, போய் இன்னொரு வாட்டி செக் பண்ணு. சரியா? அன்னைக்கு இன்சூரன்ஸ் எங்க வீட்டுக்கு போனோடனே மயக்கம் வந்துருது உனக்கு. உன் ரீசன் எல்லாம் பயங்கரமா இருக்கு. அது எம்எஸ்பிபி இருக்கட்டும், மறுநாள் நான் சொன்னதுக்கு நீ சொன்னதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? சரி, எம்எஸ்பிபில எதுக்கு பயம் உனக்கு? ஏன் அது திடீர்னு வந்து உனக்கு கூப்பிட்டாங்க? நீ பிளான் பண்ணி தானே செய்யறாத. சரி, ஓகே. அடுத்தது 6வது account pemakanan. தெரியல அப்படின்னா என்னன்ட்டு. Akuan pemakanan, sorry, account pemakanan போட்டேன். menunjukkan quality pemakanan produk tersebut. அவ்வளவு penting இல்ல account, akuan. அதாவது tinggi calcium, நான் சொன்னேன் full cream, low fat. அதுதான்டா குழப்புறது. ஓகே, அவனுங்களே சட்டத்தை உருவாக்கிட்டு அவனுங்களே ஓட்டையை உருவாக்கிக்கிட்டாங்க பாத்தீங்களா? இப்ப நீ போய் கேஸ் போட்டுன்னு வச்சுக்கோ, அதுதான் akuan pemakanan. ஓகே, 7வது pelabelan pemakanan, maklumat mengenai kandungan pemakanan sesuatu produk. அதாவது ஓவரால் அந்த எவ்வளோ கேலரி, இது கண்டிப்பா இருக்கணும். ஓகே, ரைட். அப்புறம் penyataan additive makanan, என்னென்ன additive, என்னென்ன தம்பா பண்ணியிருக்கோம், என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் தம்பா பண்ணியிருக்கோம், அதான் additive, bahan tambah makanan lah. For example, what bahan pengawet, pewarna, perisa, penambah perisa, antioxidant and conditioner di makanan. ஓகே, இதெல்லாம் சொல்லுவானுங்க, அது அப்படியே போட்டானுங்கன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்? எஸ், கெட்டது சொல்ல, எதா இருந்தாலும் அளவா சாப்பிட்டுங்கன்னு தான் சொல்றேன். ரொட்டி வந்து நாட் ஓகே தான், ரொட்டி ஓகே தான். நீ ஏன்டா அவனை கண்ணு வைக்கிற? ஆமா, ரைட் சரிடா. உப்பு நிறைய இருக்கும், எம்எஸ்ஜி நிறைய இருக்கும்னு சொல்லணும் அடுத்த வாட்டி. அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இவ்வளவு சொல்லிட்டு நேத்து தான் நான் சாப்பிட்டேன். சம்டைம் எல்லாத்துலயும் இருக்காதுதான், சம்டைம் நம்மளுக்கு தெரியாது. நீங்க சீ ஃபுட் சாப்பிடுறீங்களே, அந்த கதையெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோ, சீ ஃபுட்கே போக மாட்டீங்க. சீ ஃபுட்ல நடக்கல என்னென்ன கூத்து. நாங்க போறோம், நான் என் கண்ணில் தான் நான் இதெல்லாம் ரொம்ப பார்ப்பேன். பாக்குற கேசிக்கு என்னோட பிளேட்ல வந்து பச்சை கலர் புழு நண்டுகிட்டு வருது. சுட சுட சோறுலடா, சுட சுட சோறுல எப்படி புழு வருது? நம்ம தான் சொல்றோம் சூடா இருக்கு, புழு செத்து போயிடும். அது சாவப்படும் இல்லடா, புழு நண்டுகிட்டு அப்படியே வருதுடா. நான் என்னோட சும்மா அப்படி தட்டி விட்டுட்டு பரவாயில்ல சாப்பிடுறான். அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. மேபி ஐ திங்க் அந்த சோத்துல இருந்து வந்திருக்காது. இவனுக்கு காய்கறி எல்லாம் அப்படி கொண்டு போறானுங்களா, அதுல ஏதாவது விழுந்திருக்கணும்ல. ஆனா அந்த சூட்ல சாவல அது. நான் பாக்குறேன், என்னடா இது? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த அன்னைக்கு வந்து பிஹெச் மன்னாங்க பண்ணுது பிலியான் ராயா, எல்லாரும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது அச்சவங்கள தான். ஓகே, கம்.
இருந்துச்சு. அது சின்ன புழு தான். அது காய்கறி நார்மலா இருக்கும்டா. இன்னொன்னு புழு இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் அது நேச்சுரலா இருக்கு ஓகேன்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் கெட்டது. பச்சை கலர் புழுலாம் வந்து நேச்சுரலான புழு. புழு இருந்துச்சுன்னா நல்லதுதான் என்ன கேட்டீங்கன்னா. ஏன்னா அதுல பூச்சி மருந்து அடிக்கலன்னு அர்த்தம் செடியில. ஓரளவு ஓகே. நீங்க உப்பு தண்ணில போட்டு அது நல்லா போட்டு அலசுற வேலை தான். நீங்க அப்ப என்ன உங்களுக்கு என்ன புழுவே எல்லாமே தான் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? Oke, status halal makanan. Imbas kembali tempat makanan atau produk yang mempamerkan logo halal Malaysia. Tempat makanan atau produk makanan yang mempamerkan logo halal Malaysia mengesahkan bahawa makanan di tempat makan atau produk makanan itu adalah halal. Halal எல்லாருக்கும் தெரியல, பண்டி பாய்க்காது, ஆல்கஹால் பாய்க்காத ஜாமானுங்க. அது அப்படிதான். ஓகே, ஸோ முடிச்சிட்டோம். சாப்டர் ஃபுல்லாக முடிச்சாச்சு. எக்ஸசைஸ் போயிடலாம். நம்ம ஸ்ட்ரக்சர் ஒன்னா தான்டா செய்ய போறோம். நீ செஞ்சியா? இதா எது முக்காசுரா பாட்டா? Object is centered now. Question 4, right? Come. கால் வலிக்குதுடா. ஓகே, ஜோம் சாப்பாடு பத்தி. Oke. Nyatakan perbezaan antara kaedah yang digunakan dalam memproses makanan Y dan Z. Y வந்து என்ன சொன்னீங்க? Pembungkasan vacuum. Right-ah? Z வந்து irradiation, penyinaran. Betul? Baik, apa beza dia Y dengan Z? Sinaran mengayon பாய்க்கிறோம். Z வந்து penyinaran. அப்ப பேஸா கேக்குறாங்க. ubi kentang. நம்ம சீனாரான் பாய்க்கும் போது ஏதாவது இஃபெக்ட் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். Oke, jadi kita cakap kaedah Y kaedah Y-னா pembungkusan vacuum. அதுல வந்து நம்ம வந்து மைக்ரோ ஆர்கானிசமை கொல்லல. Kaedah Y tidak melibatkan, tidak dapat membunuh mikroorganisme, tetapi kaedah Z dapat membunuh mikroorganisme. Oke? அடுத்த கேள்வி. ஏன் பேன்ல எழுத மாட்டேன்? ஏன் பேன்ல எழுத மாட்டேன்? எப்படி எஸ்பிஎம் எழுத போறேன் எனக்கு தெரியல. பேன்ல எழுதுடா, அப்பதான் அது கான்ஃபிடென்டா இருக்கும். ஓகே, apakah tujuan memproses makanan? Textbook padi 4 கொடுத்திருப்பாங்க, ரைட்டா இல்லையா? Menjadikan makanan lebih menarik, tahan lebih lama, lagi quality adakah? Oke, cek tengok. ஆரம்பத்துல இருக்கும்டா, 4 இருக்கும் பாரு. கீழே அத படி.
Makanan supaya makanan tahan lebih lama, சொல்லலாம். Lebih enak, very good. Lebih menarik, betul? And நாலாவதா mudah dicernakan. இதான் அந்த 4 காரணம். So that the food can be kept longer, delicious, attractive, and easily digested. Okay. Soalan nombor 5. Susu, sardine, udang kering இருக்கு. ஓகே, மூணுமே வந்து 3 மெத்தட் சொல்லியிருக்காங்க, ரைட்டா இல்லையா? ஓகே, சார்டின் வந்து என்ன மெத்தட் சொல்லுவாங்க? வெரி குட். ஓகே, அதுதான் கேள்வியே. பொங்கத்தினான் எழுதிக்கிங்க. சார்டின் வந்து பொங்கத்தினான். எக்ஸ் பாலெல்லாம் வந்து பெம் பாஸ்டியோரான். யூ கோ த்ரூ மை வீடியோ. ஓகே, அது கிளாஸ் வந்துட்டா சண்டையே வர தேவையில்லை. என்னையும் பாரு, நான் அஸ்வகண்டாலாம் குடிக்கிற மாதிரி நிலைமை கொண்டு வந்துட்டான். ஒன்னால தான் அஸ்வகண்டாவே வாங்கினேன். பொங்கரிங்க, நீங்க பொங்கரிங்கானே பாய்ங்க, பொங்கி ஹிட்ராத்தான் பாய்க்காதீங்க. ஓகே, பட் தெரிஞ்சுக்கிங்க, பொங்கரிங்கானும் பொங்கி ஹிட்ராத்தானும் ஒண்ணுதான், தண்ணியை வெளியாக்குறது. Uraikan secara ringkas bagaimanakah makanan diproses menggunakan kaidah X. Pempastioran. Pempastioran வந்து 1 63 டிகிரி செல்சியஸ் டு எத்தனை நிமிஷம்? 15 நிமிஷம். sorry 30 minutes. ஆமா, 72 டிகிரி செல்சியஸ் 15 செகண்ட். சாரி நான் மறந்துட்டேன். 63 டிகிரி செல்சியஸ் 30 நிமிஷம். அது 72 டிகிரி செல்சியஸ்னா 15 செகண்ட். ஸோ அது முடிஞ்ச கையோட என்ன பண்ணணும்? இமீடியட் கூலிங் பண்ணணும். penyejukan dengan kadar segera கண்டிப்பா இருக்கணும். ஸோ susu dipanaskan pada 63 degree Celsius selama 30 minit. atau 70 degree Celsius selama 15 saat sebelum penyejukan segera dilakukan. இல்ல, sebelum போடாதீங்க, dan diikuti அப்படி போடுங்க, அப்பதான் கிளியரா இருக்கும். அப்ப அவங்களுக்கு புரியாது, சம்டைம் லாய் புரியாதவங்க இதை மாதிரி செஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. dan diikuti penyejukan segera atau serta merta, immediate cooling. Oke, nyatakan satu kebaikan menggunakan kaidah Y untuk memproses makanan. Kaidah Y என்ன? pengertian தானே? அதோட kebaikan membunuh mikroorganisme termasuk sporanya. Adan அதோட advantage. Membunuh mikroorganisme bersama-sama sporanya. Cadangkan satu teknik untuk menyingkirkan air daripada makanan dalam kaidah Z. எப்படி அந்த தண்ணியை வெளியாக்கலாம்னு கேக்குறாங்க. என்ன பண்ணுவாங்க தண்ணி வெளியாக்கணும்னா?
அதான் எங்க ஏய் அசாப்கெல்லாம் பண்ண மாட்டோம். ஊடாங் கறிங் வந்து சூரிய ஒளி கீழே வைப்போம். கதையா சொல்றீங்க? நீ மாஸ்க் போட்டிருக்கடா, எனக்கு விளங்க மாட்டேங்குது. என்னது? சாயா மத்தாரி கீழே வைக்கணும். டிஜமோர் di bawah cahaya matahari. Oke. Next soalan nombor 6. ஓகே, soalan nombor 6 பாருங்க. மீனை எடுக்கிறாரு, வெட்டுறாரு, உப்பு போடுறாரு, காய வைக்கிறாரு. இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க? என்ன? pengeringan. இப்பதான் செஞ்சோம். pengeringan. Oke, அடுத்த கேள்வி. Apakah langkah utama menyebabkan berbeza daripada kaedah pemprosesan makanan yang lain? Menjemur di bawah matahari. அதுதான் வந்து மற்ற ப்ராசஸோட அதை டிஃப்ரெண்ட் படுத்தி காட்டுது. மற்ற ப்ராசஸ் எதுவுமே menjemur பண்ண மாட்டோம். Oke, untuk menyingkirkan air kan. Oke, menjemur di bawah cahaya matahari. அடுத்த கேள்வி. Bagaimanakah jawapan di B1 membantu dalam pengawetan makanan? Oke. Air disingkirkan maksudnya tiada air untuk pertumbuhan mikroorganisme. Jadi makanan akan tahan lebih lama. Aதான் நீங்க எழுதணும். Oke. Penyingkiran air menyebabkan pertumbuhan mikroorganisme. அது ஏன் உப்பு போடுறாங்க தெரியுமா? ஏன் உப்பு போட்டு தான் உப்பு போட்டு காய வைக்கணும்? நார்மலாவே காய வைக்கலாம். ஏன் உப்பு போட்டு காய வைக்கிறாங்க? சொல்லு. மைக்ரோஆர்கானிசமா? அது தண்ணி இல்லாதனால வளருது. ஆனா உப்பு போட்டீங்கன்னா ஒண்ணு அது கிருமிநாசி. இன்னொன்னு நீங்க உப்பு போட்டீங்கன்னா தண்ணி சட்டுன்னு வெளியாயிரும். தண்ணி சட்டுன்னு வெளியாகும். அது ஓஸ்மோசிஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பயாலஜில படிப்பாங்க. டக்குன்னு வெளியாக்குறதுக்கு தான் அதை இது செய்வாங்க, உப்பு போடுவாங்க. Oke, penyingkiran air menyebabkan pertumbuhan mikroorganisme dihalang. Dan hal ini menyebabkan makanan lebih tahan lama. Oke, அடுத்து போலாமா? Oke, அடுத்து என்ன கேக்குறாங்க? Kebaikan dan keburukan method ini. Oke, kebaikan dan keburukan பார்க்கலாமா? Kebaikan வந்து என்ன இருக்கு, keburukan என்ன இருக்குன்னு பார்க்கலாம். Oke, ஏன்னா இது பழைய செட் கொஸ்டின்ல அது அப்படிதான் இருக்கும். Kebaikan keburukanலாம் கேக்குறாங்க. Pengeringan இங்கடா pembascuran இருக்கு, pengdehidratan. Oke, இதுல kebaikan keburukan பார்ப்போம். இதோட kebaikan வந்து makanan boleh disimpan lama. Kekurangan வந்து merosakkan rasa கண்டிப்பா. merosakkan nutrient, yes. ஆமா தானே, உப்பு போட்டா என்ன ஆயிரும்? எப்படி நார்மலான டேஸ்ட் கிடைக்கும் மீனோட டேஸ்ட்? மீன் கேள்வி தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வீணால கண்ணை திறந்து ஒழுங்கா பாரு, அது மீன். ஓகே, so merosakkan rasa.
Oke, ada keburukan. Kelebihan dia makanan boleh disimpan lebih lama. Oke. Merosakkan merosakkan taste, rasa. Ingat Nambe? Kan? Right. Oke. Makanan tahan lebih. Oke, அடுத்தது. Berikan contoh makanan lain yang boleh diproses menggunakan kaedah ini. Ya, பார்த்தா தான் தெரியுமா pengeringan வேற எது வச்சு செய்வாங்க ஊடான காய வச்சாங்க தானே மத நம்ம udang kering lagi எங்க இருக்கு பீசாங் கரிங் வாங்க போற எங்க பீசாங் கரிங் இருக்கு இருக்காடா டேய் buah-buahan kering-டா வாழைப்பழத்தை எங்கேயாவது காய வைப்பாங்களா லூசு கூலிங் கிரேப் காய வைப்பாங்க கிரேப் காய வச்சாதான் என்னது குருமாவா விளங்கிரும் கிரேப் காய வச்சாதான்டா கிஸ்மிஸ் பழம் ஸோ என்ன கிரேப் என்ன சொல்லுவாங்க அங்கூர் சொத்தோங் சொத்தோங்க தான் அந்த இது சொத்தம் கறிங்க சாப்பிட்ருக்கீங்க தானே உனக்கு பீசாங் கறிங்கலாம் தெரியுது ஆனா சொத்தம் கறிங்க தெரியல எங்க போட்டிருக்கு அவங்க எழிஞ்சிருக்காங்களா அது பீசாங் உனக்கு தெரியுமா ஜாதிகா பீசாங் கறின்னு ஒண்ணு இருக்கா பீசாங்க காய வச்சு என்னடா பண்ண போறாங்க சரி சாப்பிட்டா என்ன gila deh nih masih kok betul kita ada nih mbak pisang kering itu yang habis dah இதா அப்படிதான் இருக்கு கிவி மாதிரி இருக்குடா இரு pisang kering ஒண்ணு இருக்கா பாப்போம் அதுதான்டா இருக்கோ இங்க பாரு சாரி ஐ டேக் பேக் மை வேர்ட் இது கருப்பு மாதிரி இருக்கு pisang kering தான்டா சொல்லிருக்காங்க இங்க பாரு லதாடால விக்கிறாங்க இருபத்தி வெள்ளி 72 எனக்கு வேணவே வேணாம் ப்ளீஸ் சரி பீசாங் கரிங் சாரி என்னோட நெக்லிஜென்ஸ் எனக்கு தெரியல ஸோ ஐ லேர்ன் சம்திங் நியூ டுடே ஓகே பீசாங் கரிங் போலிலா சரி அடுத்து போலாமா அடுத்து பாருங்க என்னது அது இது என்ன சொல்லுவாங்க லைச்சி தெரியாதா முட்டையாது முட்டையை வந்து டின்னுல அழிக்கிறாங்களா அங்கதான் லைச்சின்னு எழிஞ்சிருக்கா இல்லையா முட்டைன்ற வாழைப்பழம்ன்ற உனக்கு இன்னைக்கு என்னன்னு தெரியல மழை வந்தோடனே உனக்கு என்ன ஆச்சு நமக்கு ப்ராசஸ் pengetinan yes எழுதிக்கீங்க அடுத்தது selain daripada proses apakah cara lain boleh digunakan untuk memproses buah lychee jelaskan பழங்களை நம்ம டின் பண்ணுவோம் இல்லாட்டி என்ன பண்ணலாம் penyinaran no pempasturan ஜூஸா மாத்தலாம்
ஓகே, ஸோ எப்படி செய்யணும் அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம சொன்னல அதே தான். ஸோ அது cecair bala suhu இது susu bala cecair போட்டு இது ஜூஸ் லைச்சி. Oke, susu bala jus laicin matikinya. Jus laici dipanaskan pada 63 degree Celcius selama 30 menit atau 72 degree Celcius selama 15 saat dan diikuti penyejukan serta merta atau segera. Oke, அடுத்து போலாமா? இருக்கா? ஓகே. Proses foodலாம் முடிச்சிட்டு அப்புறம் chemicalsக்கு வருவோம். Oke, buah lychee boleh dimakan terus dalam keadaan segar tanpa perlu diproses, right Alia? Setelah dibandingkan dengan proses X, manakah lebih baik mengikut pendapat Anda? Proses X-னா pengertian. Pengertian நல்லதா? X. ஸோ அப்படி சாப்பிட்றது நல்லதா? அப்படி சாப்பிட்றது நல்லது. ஏன்னா வந்து இதுல வைட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் வந்து டிகக்கால் அதுல வந்து சூடு காட்டும் போது அதெல்லாம் செத்து போயிடும், இருக்காது. ஓகேயா? ஸோ புவா லைச்சி நீ வந்து ஒருவேளை டின்னோட தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீ சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நான் ஐஸ் பெட்டில் வச்சு வச்சு ரொம்ப நாளைக்கு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். அது அதோட அட்வான்டேஜ். ஏன்னா இவங்க கேட்டது என்ன அர்த்தம்? ஓ ஒப்பீனியன். ஸோ நீ டின்னர் உள்ளதும் சாப்பிடலாம், பறிச்சு ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிடலாம். ஃப்ரெஷ்ஷாக நான் எதுக்கு சாப்பிட்றேன்னா வைட்டமின் மினரல்ஸ் எனக்கு கிடைக்கணும்னுக்காக. டின்னில் அது கிடைக்காது. அது டின்னோட சாப்பிட போறேன்னா ரொம்ப நாள் வச்சு வச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீ வச்சுக்க முடியாது. ரெண்டுமே முடியும், வாய்ஸ் வர்ஸா. ஸோ நான் வந்துட்டு buah lychee dimakan terus dalam keadaan segar. Lebih baik. Vitamin dan mineral dapat saya peroleh melalui kaedah ini. Berbanding pengertian. Berdasarkan postinglah. Oke, berdasarkan pertimbangan Anda, apakah impak penggunaan bahan kimia dalam pemprosesan makanan terhadap kesehatan manusia dan kos sara hidup? Kesehatan manusia எப்படி இருக்கு penggunaan bahan kimia? Terjelaskan menyebabkan banyak masalah kesehatan seperti kanser dan kebanyakan chemical apa merosakkan hati dan ginjal. அப்புறம் kos sara hidup? Kos sara hidup எப்படி ஆகுது அந்த கெமிக்கல் பாய்க்கிறதுனால? kos sara hidup வந்து semakin meningkat. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நோய் நிறையா வந்துச்சுன்னா மருந்து மாத்திரை அதெல்லாத்தையும் வாங்கணுமே அதை குணப்படுத்துறதுக்கு. அப்போ ஹாஸ்பிட்டல் செலவு அதெல்லாம் kos sara hidup meningkat தானே.
இன்டைரக்டா பாத்தீங்களா, எங்கேருந்து அடிச்சு எங்க கோல் அடிக்கிறான் பாத்தீங்களா? சாதாரண கெமிக்கல் எடுத்து வாழ்க்கையே போயிடும். பணம் அதுல போயிருச்சுன்னா அப்புறம் பணம் இல்லைன்னா உனக்கு மதிக்க மாட்டானுங்க, விட்டு ஓடிடுவானுங்க எல்லாரும். மென்டல் டார்ச்சர் இதெல்லாம் சேர்த்து வரும், சிலபஸ்ல எல்லாத்தையும் சேர்த்து வரும். ஆமா இல்லையா? ஓகே ரைட். ஸோ நம்ம சொல்ல வேண்டியதான் பேஸ்ட் ஆன் மை சஜஷன்ல. ஓகே, kesehatan manusia terjejas akibat bahan kimia dengan menyebabkan penyakit kanser atau kerosakan hati dan ginjal. Selain itu, அடுத்த பாயிண்ட் வந்து kos sara hidup pula akan meningkat untuk menampung kos makanan yang semakin tinggi. Kos makanan yang semakin tinggi, அதையும் சேர்த்துக்கணும். Kos makanan dan kos rawatan kesehatan. Semakin tinggi. ஓகே சரியா? இப்போ கெமிக்கல்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ரெடி? ரொம்ப முக்கியமானது. இந்த கேள்விலாம் வேற எங்கேயும் கிடைக்காது, ஏன்னா இது கெமிஸ்ட்ரி புக்கு கேள்வி, சயின்ஸ் கிடையாது. ஆமாம், சயின்ஸில் வரும் சாப்பாடு பற்றியே கேட்டீங்கன்னா அப்போ கெமிக்கல் பற்றி யார் கேட்குறது? கெமிக்கல் பற்றி படிச்சிங்க தானே. ஆனால் எவனும் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்க மாட்டானுங்க. சரி, வி என்ன வரும்? சோடியம் பாருங்க, நேத்ரியம் நித்ராட், நேத்ரியம் குளோரைடெல்லாம் வந்து என்னது? நேத்ரியம் குளோரைடானா வேற ஒன்றும் இல்லை, உப்பு. உப்புனா என்ன அர்த்தம்? garam. So இதெல்லாம் bahan perisava, pengawet. Dia tak tahu lagi, ada ingat sos saja. நேத்ரியம் நித்ராட் ஞாபகம் இருக்கா இல்லையாடா? பர்கர் உள்ள இருக்கும், சாஸ் மட்டும் இல்லை, இதுவும் இருக்கும். நல்ல அந்த கட்ட ரெக்கார்ட் பண்ணல போல. அப்படா அவன் ஃபோக்கஸ் பண்ணலன்றியா? bahan pengawet. ஓகே, அப்புறம் W எங்க இருக்கு? இங்க இருக்கா பாருங்க, அக்காசியா கம். கம்னா ஜெலட்டின் மாதிரி. அப்ப அது என்ன? அது ஸ்டெபிலைசர், ரைட்? பென்ஸ்டாபில் தானே போட்டிருக்கு. கம் அக்காசியா பாருங்க இருக்கா? எப்படி உங்களுக்கு தெரியல? எனக்கு தெரியுது. எப்ப சொன்ன? நான் சொன்ன பிறகு சொன்னேன். நீ எங்க சொன்ன முதல்ல? நான் ஸ்டெபிலைசர் சொன்னா நீ மலாயில சொன்னீங்கன்னா பென்ஸ்டாபில். எனக்கு தெரியும். ஆமாவா? சரி, XYZ நீ தான் சொல்ல போற. கம் கம் கம், அங்க பார்க்காம சொல்லு. ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட் எக்ஸாம்பிள் இது. சரி, ஃப்ளேவரிங் ஏஜென்ட் ஒன்று சொல்லு பார்ப்போம். ஏஜென்ட் பிராசா. அதுவும் தெரியல. கலரிங் ஒன்று சொல்ற. ஒண்ணுமே ஞாபகம் இல்லையா? அப்ப எப்படி XPM எழுத போறீங்க? RA ஒரு B. கத்ராசினா எதுக்கு கீழே வரும்? எது கீழே வரும்னு கேட்டாக்கா நான் இப்ப போவாருன்னா இப்ப பார்த்து சொல்றேன்.
எதுக்கு கீழேனா இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா ஏஜென்ட் பராசாவா உபகரண மக்கானா உனக்கு புரியல நான் என்ன கேக்குறேன்ட்டு. ஓகே எக்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து எக்ஸாம்பிள் ஆசிட் அஸ்கார்பிக் மறந்துடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். வேற என்ன இருக்கு செக் பண்ணு. வேற தொக்கோ அஸ்கார்பிக் இருக்கா? அஸ்கார்பிக் எப்படி ஸ்பெல் பண்றது பாருங்களா? இல்ல கேஓ நான் எழுது கரெக்டா? அஸ்கார்பிக். அப்புறம் தொக்கோஃபெரோல் இருக்கு ரைட்டா? தொக்கோஃபெரோல் அது கீழே தானே இருக்கு. வேற அவ்வளவுதானா? அதெல்லாம் வேணாம். வேற வைட்டமின் சி வைட்டமின் இயா? வைட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட். சியும் முடியும் ஈயும் முடியும். ஏய் ஃபுட் கேக்ல லூசு. ஃப்ளேவரிங் ஏஜென்ட் எம்எஸ்ஜி இருக்கு. வேற எதெல்லாம் ஃப்ளேவரா நம்ம பயன்படுத்துவோம்? ஏன்டா வாசனைக்கு என்னடா போடுவோம் சாப்பாடுல? கூஞ்சேட் வந்து பண்டான்னு சொல்லலாம். கூஞ்சேட் இல்ல. கூஞ்சேட் வந்து இப்போ வர்ணா. ஆமா நான் என்ன கேக்குறேன்? இப்போ ரசா ரசா இப்போ ரசா சொன்னேன். ரசா இப்ப நான் அதான் சொன்னேன். இப்போ வர்ணான்னு பண்டான் இப்போ ரசாக்கு முடியும். வேற விவான் பஹான் கிமியா lagi MSG இங்க இருக்குடா. வேற என்ன இருக்குடா? அவ்வளவுதான் இருக்கா ஃப்ளேவரிங்? ஓகே சரி அப்ப பண்டான். ஓகே 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 டவுன் பண்டான். வேற என்ன இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க சக்கு டக்குன்னு. சுக்காயா? சுக்கா வேற gula garam serai. ஓகே Z வந்து என்ன அர்த்தம்? ஃபுட் கலரிங். ஃபுட் கலரிங்ல வந்து தத்ராசினா சன்செட் yellow கெரோமிசின் சொன்னாங்கன்னு எடுத்துட்டல. வேற சுசு இஸ் நாட் a very common answer for flavoring anyway. அது புக்ல இருந்தா கூட சன்டன்லாம் வேணாம். வேற ஃபுட் கலரிங் கெரோமிசின் ஓகே போதும். தத்ராசினா சன்செட் yellow டவுன் பண்டான் கெரோமிசின். ஓகே question அடுத்தது B1 berikan satu contoh makanan yang menggunakan natrium nitrat. natrium nitrat எதுல இருக்கும்? இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னேன். contoh makanan அதான் அவன் சொல்றது அப்படி கேட்டனா அப்படிதான் இருக்கும். நீ யோசி சொல்லலாம். சாலா அந்த ஜவாப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அது விளங்கலையா அவனுக்கு? நான் என்ன கேக்குறேன்? contoh makanan கேக்குறேன். சமாளிச்சுட்டு அப்படி பாக்குறியோ? சொல்லு. டேய் நான் இப்பதான் சொன்னேன் உங்ககிட்ட நேத்ரியம் நித்ராட் எங்க இருக்கும்? முடியலடா. அது மாத்திரை குடுறா. அந்த இந்த படம் மாதிரி. அது என்னது பாலகுமாரா? அவர் சால்வ் பண்ண வருவாரு. அவரால முடியலடான்னு வரல. அந்த மாதிரிதான் இருக்கு இப்ப. பர்கருக்குள்ளாரடா பர்கருக்குள்ளார இப்பதானடா நான் சொன்னேன் சாஸ் மட்டும் இருக்காது நேத்ரியம் நித்ராட்டும் இருக்கும்னு. பர்கர் இல்லாட்டி சாசேஜ் குள்ளார இருக்கும் ரொம்ப அது. சரி terangkan bagaimana natrium nitrat bertindak sebagai bahan tambah makanan. எப்படி வந்து நேத்ரியம் நித்ரேட் வந்து bertindak sebagai bahan tambah makanan கேக்குறாங்க. அது வந்து as a food preservative correct or not? and then you must explain. புரியுதா? அது எப்படி bahan tambah makanan வருது? sebab berfungsi sebagai பதில் வராது. berfungsi sebagai bahan pengawet. நேத்ரியம் நித்ராட் என்ன பண்ணணும்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். நேத்ரியம் நித்ராட் menghalang dan memperlahankan pertumbuhan mikroorganisme pada makanan.
Cadangkan satu contoh lain bahan tambah makanan dari jenis yang sama. எழுதிட்டீங்களா? சீக்கிரம் எழுதுங்க. Okay. Cadangkan contoh lain bahan makanan tambah dari jenis bahan tambah makananனா என்ன bahan kimiaன்னு கேக்குறாங்க. bahan kimia dari jenis yang sama. அப்பனா அதுவும் pengawetா இருக்கணும்னு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? Pengawet kategoriல இருக்கணும். Seperti natrium nitrat yang digunakan dalam sos chili dan sos tomato. Sos chiliலயும் tomato-லயும் என்ன bahan pengawet இருக்கும்? செக் பண்ணுங்க. acid benzoic செக் பண்ணுங்க. பாத்தீங்களா இருக்கா? நான் இப்படி பார்க்காம சொல்றேன். அந்த மாதிரி படிக்கணும். ஒரே வாட்டி படிக்கணும், மைண்ட்ல நிக்கணும். கேள்வி முத புரிஞ்சுக்கணும். கண்டத்தையும் பதில் சொல்லக்கூடாது. acid benzoic. இது சொல்ல தப்பே இல்லடா வர வர. acid benzoic சாஸ்ல என்ன இருக்கும்? acid benzoic. அடுத்தது, berikan satu contoh makanan yang menggunakan natrium klorida sebagai bahan tambah makanan. natrium klorida என்ன அர்த்தம்? உப்பு. ரைட்டா? உப்பையே ஃபுட் அடிட்டிவா வச்சிருக்கிறது இக்கான் கரிங். மதன பாத்தீங்க? இக்கான் கரிங் தானே அதுல இருக்கு. Terangkan bagaimana natrium klorida bertindak sebagai bahan tambah makanan. எப்படி natrium klorida வந்து bahan tambah makanan இருக்கு? natrium klorida நம்ம உப்பு போட்ட கையோட என்ன ஆயிடும்? சாப்பாடுல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியாயிரும். அதனால தண்ணி இல்லாதனால pertumbuhan mikroorganisme delay ஆயிருது. அதனால kita dapat mengawet makanan tersebut. Okey? Baik. Natrium klorida ya. Natrium klorida yang digaul pada makanan menyebabkan air tersingkir. Water is removed. Air tersingkir daripada makanan tersebut. Perkara ini menghalang pertumbuhan mikroorganisma. Baik, D1. Apakah fungsi Y sebagai agen perasa? Y ini என்ன அர்த்தம்டா? Daun pandan cuka menambahkan rasa makanan kan ya? Meningkatkan rasa makanan. Apakah kesan sampingan MSG ke atas kesihatan kita? Ajinomoto. Kanser, merosakkan keguguran rambut pun boleh juga. Baik, apakah fungsi octyl ethanoate? Octyl ethanoate என்ன ஃப்ளேவர்னு பாருங்க. இது வந்து கெமிஸ்ட்ரி கேள்வில உங்களுக்கு தெரியாது இது. ஆனா octyl so memberikan சொல்லியா அதோட என்னது? memberikan perisa strawberry
orange, atau nanas. Nanas atau nanas ah? Itu correct ya? Nanas atau nanas ah? Teruk kamu semua ah? Nanas. ரெண்டாவது கேட்கும்போது நீ உறுதியா சொல்லலையே. அதெல்லாம் கணக்கு இல்ல, கரெக்டா சொல்லணும். நன்னாஸ் வந்து தப்பு, நானாஸ் தான் கரெக்ட். பெரிசா ஸ்ட்ராபெரி ஆரஞ்ச் அனானாஸ் pada makanan. ஓகே, அடுத்த கேள்வி. Namakan contoh bahan makanan yang menyebabkan kanak-kanak menjadi hyperaktif. எந்த பொருளை சாப்பிட்டாக்கா பிள்ளைங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் வரும்? ஓகே, அதுங்க ஹைப்பர் ஆக்டிவா ஆகிறதுக்கு காரணம் செபாத்தியான் ஆசோ compound. ஓகே, ஆசோ கம்பவுண்ட் நம்மளோட லிஸ்ட்ல இருக்கா பாரு. ப்ரிசர்வேட்டிவ் கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கா? bahan pengawet. Pengawet kila sebastian azo இல்லையா? அப்ப நான் கலரிங் கீழே பாரு. உங்க புக்ல லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒழுங்கா பாருங்கடா. ஏய், இங்கே ஜெட் எங்க இருக்கு? ஃபுட் கலரிங்ல தானே இருக்கு. ஜெட்டோட ஜாப் என்ன கொடுத்துருக்கான்? ஆசோ கம்பவுண்ட் தானே கொடுத்துருக்கான். இப்ப அதுதான் நான் சொன்னேன், ஃபுட் கலரிங்னால தான் அது ஹைப்பர் ஆக்டிவா மாறும். இல்ல, அது பிரச்சனை இல்லை, ஏன்னா அது நம்ம சிலபஸ் படில. செபாத்தியான் அதுவும் எழுதிக்கிங்க, நோத்தாலையும் தப்பா பண்ணிக்கிங்க, லத்தியாலையும் தப்பா பண்ணிக்கிங்க. இப்போ அஸ்பார்தாமிலாம் உனக்கு தெரியாதுல, சக்கரின் அஸ்பார்தாமி. ஓகே, போலாமா? சரி, அடுத்தது சம்பவம். அப்படியே பர்கர் கொஸ்டின், உனக்கு பிடிச்ச கொஸ்டின். பர்கர்ல என்ன இருக்கும்? இப்ப கேட்டா கூட சொல்லுவான் பாரு, சொல்லு. என்ன பான் கிமியா நான் சொல்லி கொடுத்த முத? நேத்தியம் நித்ராட் நித்ரி. கொஞ்சம் கண்ணை இப்படி பெருசாக்கிட்டோன்னு மாத்திடுறான் சார். Bahan tambah makanan ialah bahan semula jadi atau sintetik yang ditambahkan ke dalam makanan bagi mengelakkan kerosakan atau meningkatkan rupa, rasa dan teksturnya. Oke, kita Raja 1.3 menunjukkan satu contoh makanan kegemaran remaja Wetiti Trisham னு போட்டுருக்கணும். மறந்துட்டடா, சாரி. ஓகே, த்ரிஷாம் அதுல நித்ரேட் போட்டிருந்தாலும் நம்மளோட இதுல வந்து நித்ராட் தான், நித்ரேட் இல்ல. So ni ரொம்ப happy ஆகாத. Natrium nitrat adalah satu contoh bahan tambah makanan yang ditambahkan ke dalam daging burger. Namakan jenis bahan tambah makanan ini. Jenisனா அது எந்த வகையில இருக்குது? Pengawet. Apakah kesan sampingan? Kanser. Jangan kamu berani cuba setiap hari. Okey, soalan 9. Okey, serai. Serai பாருங்க எதுக்கு பாய்க்கறாங்க? சூப் தொம்யாம்க்கு பாய்க்கலாம், பசி எடுத்துருச்சா. அப்புறம் தைலத்துக்கு பாய்க்கலாம், ரெண்டுமே வாசனை தானே. அப்ப அப்ப jenis bahan tambah dia perasa. வாசனை டேஸ்டும் ஒண்ணுதான். perasa. perasaவா பெரிசாவா உங்களுக்கு போட்டது? பெரிசாவா? bahan பெரிசாவா போட்டிருக்கு? காட்டு. perisa. Okay, flavoring agent. Perisa. Fungsi dia? Fungsi perisa apa dia? Meningkatkan makanan lebih sedap dan wangi.
ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நம்ம கொஞ்சம் அடிஷனல் விஷயம்லாம் பார்க்கலாம். இப்போ இங்க ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம என்ன பஹான் கிமியான்னு கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் நல்லா பார்க்கணும். ஜெனிஸ் பஹான் கிமியா கேட்கல, அந்த பஹான் கிமியா என்னதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். Ditambah kepada minuman ringan berkalori rendah supaya menjadi manis untuk kegunaan pesakit diabetes. நான் இப்பதான் சொன்னேன், டைப் இல்ல, என்ன அதோட எக்ஸாம்பிள். ஜெனிஸ் பஹான் கிமியா கேட்கல நான், என்ன பஹான் கிமியா. ஓகே, ஸ்டீவியா, இனிப்பு நீருக்காரவங்க குடிக்கக்கூடிய இது வந்து ஸ்டீவியா சொல்லலாம், இல்லாட்டி அஸ்பார்தாமே. உங்களுக்கு அஸ்பார்தாமேவா? அஸ்பார்தாம் சஜா, புரியுதா? நம்மளோட டயபெட்டிக் காரங்களோட சீனி வந்து இனிக்கும், ஆனா அதுல வந்து அந்த இனிப்புக்கான கேலரி இருக்காது. அந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க ஸ்வீட்டனர்ல. we call it stevia aspartam. Ditambah kepada daging segar supaya ia tahan lama dan kelihatan segar. இறைச்சியில போடுற ஒரே கெமிக்கல், த்ரிஷாம்க்கு பிடிச்ச கெமிக்கல், நேத்ரியம் நித்ராட். ஒரு நித்ரேட் போட்டா அது ஸ்டில் கரெக்ட் தான், நித்ராட்டும் நித்ரேட்டும். Ditambah kepada jeruk chili, தெரியுமா jeruk chili? சீ ஃபுட் போனீங்கன்னா என்னது சில்லி கேட்பீங்களா, ஊற வச்சு எடுத்து வருவாங்க. எதுல ஊற வைப்பாங்க? dalam keadaan berasidல இருக்கும். என்னது வெள்ள பண்ணாஸ் வந்து உனக்கு டயட்டா? சில்லி எடுத்துட்டு மைலோ பனாஸோட சேர்த்து குடிக்கிறானா? அந்த ரகசியம் என்ன நீ அடுத்த வாரம் நீ சொல்ற, யோசி. நீ எப்படி அதை பஹான் தம்பா மக்கான பயன்படுத்தின? காஜியான் கேஸ்ல போட்டுருமா? வேஸ்ட் ஆகுதுன்னு நீ மைலோல கலந்து குடிப்ப. சரி, சில்லியை எடுத்து அசிடான ஒரு பொருள்ல போடுவோம், அது என்னது? சுக்காடா? தெரியலையா? ஐயோ, சுக்காலா? சுக்காக்கு வந்து அதோட கெமிக்கல் பேர் வந்து அசிட், எஸ்தெட்டிக் சொல்லலாம், அசிட் இத்தானிக் சொல்லலாம். எஸ்தெட்டிக், எஸ்தெட்டிக் ataupun ethanol. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, முடிச்சிடுறேன். சரி சரி, பரவாயில்ல, வீட்டில் முடிச்சுட்டு வாங்க. ஓகே, உங்க வேலை நான் சொல்றேன் கேளுங்க. எஸ்ஏ தொடாதீங்க, ஏன்னா நம்ம முடிச்சாகணும். செகண்ட் சாப்டர் 3 போகணும்னா நீங்க சாப்டர் 2 முடிக்கணும். ஓகே, நான் சொல்றேன் கேட்டுக்கீங்க. அதுல இருக்குல்ல அந்த எக்ஸசைஸ் 6 இருக்குல்ல, மொதல் எக்ஸசைஸ் 5, இது வந்து habiskan struktur. இது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இந்த பாருங்க, சி கேள்வி, டி கேள்வி, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. habiskan struktur exercise 5 done. 6ல இருக்கிற ஸ்ட்ரக்சரையும் முடிங்க. ஓகே, 5 and 6 habiskan objective exercise 6. essay மட்டும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எஸ், essay I will help you. எழுதிக்கிங்க, அப்புறம் எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. எக்ஸசைஸ் 6 வந்து இன்னைக்கு நான் கொடுத்தது. மொத்தத்துல 5ம் 6ம் ஆப்ஜெக்டிவும் ஸ்ட்ரக்சரும் செஞ்சு வைங்க. அடுத்த வாரம் ஃபுல் ஆஃப் டிஸ்கஷன் மட்டும் தான், ஆப்ஜெக்டிவ் கேள்வியும் ஸ்ட்ரக்சரையும் என் எஸ்ஏ. அடுத்த ஒரு வாரம் ஸ்டில் சாப்டர் 2ல தான் இருக்கும். ஏன்னா சாப்டர் 2 நீட்ரா, உடனே முடிக்க முடியாது. Okay, I stop here first.